இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு அன்னைக்கு என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போகிறேன், நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அன்றைக்கி வந்து இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4வது மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவலி முற்றிலுமாக நீங்கிடுச்சு. ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நான் இந்த ஜூலை மாதத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த 1ஆம் தேதி அதுவுமா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வல்லமை உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் நடத்தணும் என்பதென்ற ஒரு பிரயாசத்தோடு ஒரு ஜெபத்தோடு இந்த வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்காக ஜெபத்தோடு வெளியிடுகிறோம். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாக்குத்தத்த செய்தியை பாருங்கள். 2வது உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஆசீர்வாதமுள்ள ஒரு வாக்குத்தத்த செய்தி. ஆமாம், இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் எப்படி நடத்த போகிறார் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மாத்திரமல்ல, இந்த நாளில் தான் இது புதிதாய் இந்த சேனலையோ எங்களுடைய வந்த செய்தியை நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களை வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் விசேஷித்த வண்ணமாக இந்த ஜூலை மாதம், அதாவது இந்த மாதத்தில் வருகிற 6ஆம் தேதி ஒரு விடுதலை அபிஷேக கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஆவியானவருடைய வழி நடத்ததின்படி, அவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த விடுதலை அபிஷேக கூட்டம் நடைபெறுகிற இடம் நம்ம தாம்பரத்து அருகாமையில், அதாவது பதுவஞ்சேரி என்ற இடத்துல ஜேசுவை விடுதலை மையத்தில் வைத்து இந்த விடுதலை அபிஷேக கூட்டம் நடைபெறுகிறது. நம்ம ஜூன் மாதத்தில் ஆசீர்வாதமாக திருச்சியில் அதாவது ஒரு அபிஷேக விடுதலை கூட்டம் நடைபெற்றது. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பொழிந்தருளப்பட்டது. அது மாத்திரமல்ல, சிறையில் இருந்த மக்கள், பிசாசின் பிடியில் பேய்கள் இருந்த ஒவ்வொரு மக்களும் விடுவிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். பலர் அக்கினியின் அபிஷேகத்துக்குள்ளே நிரப்பப்பட்டார்கள். நீங்களே பார்த்தீங்களா, இந்த பிசாசின் கட்டில்
கட்டப்பட்ட மக்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். அதனால் நீங்கள் மறக்காமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இந்த கூட்டம் நம்முடைய ஜேசுவை விடுதலை மையத்தில் நடைபெறுகிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும். இது என்னுடைய அழைப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் இதில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த பதுவஞ்சேரி பகுதியில் இது நடைபெறுகிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது மிகுந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் வாக்குத்தத்த செய்திக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசின யோசுவா 1ஆவது அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் யோசுவாவோடு கர்த்தர் பேசினார். இது வரைக்கும் யோசுவாவோடு கர்த்தர் பேசினாரா என்று வேதத்தை திறந்து பார்த்தா ஒன்றுமே அமைதியாக இருக்கிறது. ஏனென்றால் மோசையோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். மோசையோடு இருந்து கர்த்தர் பல அற்புதங்களை, விடுதலை, அதிசயங்களையும் செய்ய ஆரம்பித்தார். அவங்க அதாவது எகிப்து தேசத்திலிருந்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் உற்சாகமாக வாலிபனாக யோசுவா மோசையோடு இருந்து பயணித்து பல காரியங்களை அவரோடு இணைந்து ஒரு உடன் ஊழியனாக இருந்து எல்லாத்தையும் செய்து கொண்டே வந்தார். இப்போ என்ன நடந்தது? மோசை மரித்து விட்டார். மரித்து முடித்த பிறகு என்ன செய்வது என்று ஒரு திகைப்போடு உட்கார்ந்து கொண்டு இருந்த அன்றைக்கு யோசுவா கிட்ட கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதுதான் கர்த்தர் யோசுவாவோடு சொன்ன வாக்கு தத்துவம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூடையே தான் இருப்பேன். நான் உன் கூட இருந்து உனக்கு எதிராக யார் எழும்பினாலும், எந்த மனிதர் எழும்பினாலும் அவர்களால் ஒன்றுமே உன்னை செய்யவே முடியாது, ஒன்றுமே உன்னை பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தர் கூட இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் கூட நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஏன் நான் உன் கூட இருக்கிறேன் தெரியுமா? இந்த உலகம் பொல்லாது நிறைந்த உலகம், பொறாமை பிடித்த உலகம். இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பிஸ்னஸ் செய்யலாம், தொழில் செய்யலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், வீட்டு அருகாமையில் இருக்கலாம். நம்ம ஒரு முன்னேற்றத்து பாதையில் போகும்போது நம்ம மேலே பொறாமை, எரிச்சல், வன்கண்கள், ஆமாம், இதுக்கு விரோதமாக செயல்படுகிற கூட்டம், எரிச்சலோடு திட்டுகிற ஒரு கூட்டம், எரிச்சலோடு தவறான காரியங்களை செய்கிற இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த பொல்லாத உலகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை, ஒருத்தரும் நிற்க முடியாது. ஏனென்றால் நான் கூட இருக்கிறேன். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் பயணிங்க. நீங்கள் திகைச்சு போய் இருக்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியல, ஏதோ பல இடத்துலேருந்து பிரச்சனை பண்ணுறாங்க, பல இடத்துலேருந்து போராட்டம், இதெல்லாம் எப்படி நான் முன்னேற முடியும்? இதிலெல்லாம் முன்னேற முடியாது. நாங்கள் முன்னேறணுன்னா பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எங்களை அழிக்கிறாங்க, எரிச்சலோடு பார்க்குறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க, 1000 ஜாம்பவான்கள் இருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை கீழே தள்ளவே முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. அதையெல்லாம் கர்த்தர் கீழே விழ பண்ணுவார், கீழே விழ பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான். நல்லா கவனித்து பாருங்க. கோலியாத்து தாவீதுக்கு முன்பாக எதிர்த்து வந்து நிற்கிறான். நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட கோலியாத்து எதிர்த்து நிற்கிறான். ஆனால் தாவீது கொஞ்சம் கூட பயப்பில்லை, அவன் நம்பிக்கையோடு இருந்தான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமாம், கர்த்தர் எனக்கு அந்த சிங்கத்தையும் கரடியும் கீழே விழ பண்ணின கர்த்தர் இவனையும் மாத்தரும், இவனையும் கர்த்தர் விழ பண்ணுவார். எவ்வளோ பாருங்க. அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் செய்த கர்த்தர் இதுலேயும் அற்புதத்தை செய்வார். அதுதான் நம்ம ஆண்டவர். நல்லா கவனிச்சிங்க. அப்போ இவர் இப்படி வருகிறார். இப்படி வரும்பொழுது அவங்க கடந்து எரிகோ கோட்டைக்கு போகணும். யார்? யோசுவா. அப்போ ஆண்டவர் சொல்லி நான் கூட இருக்கேன், ஆனால் ஒன்றும் எதிர்த்து நிற்காது. பாருங்கள், முதல் இயற்கையாக யோர்தான் தண்ணி புரண்டு வருகிறது, கரை புரண்டுகிற அறுப்பு டைம் புரண்டு வருகிறது. நல்லா நினச்சிங்க, அங்கே நடந்த சம்பவம் பாருங்கள். ஆண்டவர் சில ஆலோசனை சொல்கிறார், இந்த ஆசாரி கால் படட்டும், என்ன நடந்துச்சு?
வந்த தண்ணீர் அது அப்படியே பிரிந்து போகிறது, மேலே போய் தனியாக பிரிகிறது. ஏன்னா யோசுவாக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த நல்லா கவனிச்சு ஓடி வருது மாற்றுறது யாராலையும் முடியாது, வேகமாக வருகிறது, புரண்டு ஓடி வருகிறது. புரண்டு வருகிற காட்டாற்று அந்த வெள்ளத்தில் யாராலையும் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, யோசுவாவை உனக்கு விரோதமாக உனக்கு எதிராக எதுவுமே எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாம் மாறுதுங்க. எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ஒரு மகிழ்ச்சி, தேவ வல்லமை கிரியை செய்யுது. அதுதான் அதிசயம், அதுதான் வல்லமை, அதுதான் மகிமையான காரியம். இந்த உலகத்தில் பலர் நம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன ஜெபம் என்னை பயன்படுத்தி மரித்து போய் மரணத்தில் கிடக்கிற எத்தனையோ பேர் பயன்படுத்தி சுகம் பெற்று வராங்க. இதெல்லாம் எப்படி முடியும்? அதுதான் கர்த்தர் வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, இல்லாததை ஒன்றை உருவாக்குகிற வார்த்தை, இல்லாத அதிசயங்களை செய்கிற வார்த்தை. அதுதான் அவர் கடவுள். மனிதனுக்கு புரியாதது, மனிதனுக்கு அறியாதது இந்த உலகத்தில் எல்லா ஞானவான்களும் இதெல்லாம் நடக்காது அப்படி சொன்ன. ஆனால் என் தேவன் அதிசயமானவர். இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நீ திகைத்து போய் இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு வாய்ப்பில்லை சொல்லலையே, கர்த்தரால் முடியாதுன்ட்டு அவர் சொல்லலை. அது முடியுங்க, அதை முடித்து கொடுப்பார். நீ சோர்ந்து போய் உட்காந்து யோர்தான் நதி முன்னாடி உட்காந்து அவ்வளோதான், இதில் கடந்து போக முடியாது நீ நினைக்கிற. நான் சொல்கிறேன், இதையும் கடந்து நீ போக போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கலாம், மரணப்படுக்கையில் இருக்கலாம், அவ்வளோதான், இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சிடும். நீங்கள் முடிவெடுத்துருக்கலாம். கர்த்தர் இன்னும் முடிவெடுக்கலை, கர்த்தர் இன்னும் நேரமும் குறிக்கலை. கர்த்தர் இதை உங்களை தாண்ட பண்ணுகிறதை பார்ப்பீங்க. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கார். இன்றைக்கி அவர் உங்களுக்கு அந்த யோர்தான் நதியை பின்னோக்கி நகர்த்தி உன்னை முன்னேறி போக வைக்கிற அந்த வல்லமை இந்த மாதம் வெளிப்படும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அடுத்த கட்டத்தில் போகிறாங்க. எரிகோ கோட்டை முழுவதும் மூடப்பட்டு இருக்கிறது, எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. பொல்லாத மனுஷர்கள் தடித்து வைத்திருந்தார்கள். இந்த யோசிக்க வேண்டாமா? இந்த எரிகோ கோட்டை ராஜா யோசிக்கலை, ஒன்றுமே செய்யலை. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு காரியத்தையும் செய்யலை. அப்படியே இதை திகைச்சு பூட்டி மட்டும் வைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. யோசுவா அந்த இடத்துக்கு வரான், அவன் வந்து நிற்கிறான். எரிகோ கோட்டை கீழே விழுந்தது, 7 நாளில் முடிந்து விட்டது. இன்றைக்கு அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ கோட்டைகளை கீழே விழ தள்ளுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் அவர் சொன்னார், ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. யோர்தான் நதி பின்னிட்டு போனது, எரிகோ கோட்டை தடை பண்ணதெல்லாம் விழுந்து போனது. உங்களை தடுக்கிறாங்களா? நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நல்ல நிலைமைக்கு வராதபடி உங்களை அழிக்க பார்க்குறாங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அரசாங்கத்திலே கர்த்தர் அசைவை உண்டு பண்ணுவார். இன்றைக்கி நீங்கள் வெளி தேசத்தில் இருக்கலாம், இந்த மாதத்தோடு உங்கள் வேலை முடிந்து போகும். உங்களை உங்களுடைய அதாவது உங்கள் நாட்டுக்கு திரும்ப உங்களை அனுப்பலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கலாம். இனி முடிந்து போனது அப்படி நீங்கள் திகைச்சு போய் வெளி தேசத்தில் கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய அரசாங்கத்தில் கிரியை செய்வார். நீங்கள் அரசாங்கத்தை அந்த தேசத்தில் நல்ல மேன்மையான இடத்துக்கு வருவீங்க. உங்களை அழிக்கும்படி, உங்களை முன்னேறி வந்துடக்கூடாது, உங்களை ஒரு அளவு தடுக்கணுன்னு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் உடைப்பார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் சொல்கிறேன், நீ எதை குறித்து கலங்காதீங்க. உங்களை அழிக்கணும், மந்திரம் செய்வினை பண்ணலாம், சில விசேஷமான கிரியைகளை இரத்த பலி கொடுத்து செய்யலாம். ஆனால் உங்களை ஒன்று தொடாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வாக்கு தத்துவம் அது வல்லமுள்ள வாக்கு தத்துவம். அவருடைய வசனத்தை முழுமையாக விசுவாசிக்கணும். ஏன்னா அந்த வசனத்தில் வல்லமை உண்டு. ஏதோ ஒரு வாக்கு தத்துவம் நினச்சிடாத. இந்த வாக்கு தத்துவம் அற்புதம் செய்யும். அந்த வாக்கு தத்துவம் உங்கள் கூட பயணித்து கொண்டே இருக்கும். யோசுவாவோடு பயணித்தது, யோசுவாவோடு இருந்தது. யோசுவா கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் முடித்து கர்த்தர் கொடுத்தார். அதே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் உடனே சொல்லலாம்,
நாங்கள் அது போல் பல வாக்குத்தத்தை வச்சுருக்கிறோம். ஆனால் ஏன் நடக்கலை? நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்குறான்னா சில காரியங்களை நீங்கள் அந்த காரியங்களில் நீங்கள் சரியாக இருக்கணும், சரியானபடி நீங்கள் செய்யணுன்ட்டு அவர் விரும்புவார். பாருங்களேன், யோசுவாவுக்கு என்ன சொல்கிறாரு? அவர் முதல்ல சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் 8வது வசனம், உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ கவனமாக, அதாவது செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகணும், வாக்குத்தத்தை வாங்கிட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டே நீ பயணிக்கக்கூடாது. நீ இந்த வேத அதாவது வார்த்தையை நீ தியானிக்கிற மனிதனாக மாறணும். இந்த வேத வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு மனிதனாக நீ மாறும் பொழுது என்ன நடக்குமா? நீ எதை செஞ்சாலும் அது வாய்க்கப்படணும். அதை தடுக்க எந்த மனிதனால முடியாது. நீங்கள் உட்காந்துட்டு தடை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் தியானிக்க பாருங்கள். தியானிக்க பார்த்துட்டு அடுத்தது சொல்லுது, புத்திமானா நடக்கணும். புத்திமானா எப்படி நடக்கணும்? இது முக்கியம். இதில் பாருங்களேன், சம்பவம் பாருங்கள். புத்திமானா என்ன? 9வது வசனம் பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். புத்திமான்னு என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை, அந்த நேரத்தில் புத்திமானாக நடக்கணும். நல்லா பாருங்கள், அந்த தாவீது அவன் இவன் வரான், யார் நம்ம கோலியாத்து எழுந்து நிற்கிறான். நல்லா கவனிச்சிருங்க. அவர்களை பார்த்து இஸ்ரவேலுடைய சேனைகள் அதை யுத்தம் பண்ணுறவங்களும் பயந்தார்களாம், திகைத்து போய் நிற்கிறாங்களாம். எத்தனை நாள் அவங்க திகைத்து போய் நிற்கிறாங்க பாருங்கள், நல்லா கவனித்து பார்க்கணும். ஆனால் அந்த இடத்துல அந்த தாவீது திகைக்கவே இல்லை, அவன் எதை குறித்து கலங்கலை. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னை தப்பு வித்திருக்கிறாரு, இந்த பிரச்சனையை மாற்றுவார், இந்த காரியம் மாறும் என்று தைரியமாக நிற்கிறார். அதான் இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உனக்குள்ளே அடிக்கடி நீ திகைத்து போயிடுற, கலங்குற, அழுகிற, இது நடக்காது, நீ அவிசுவாசமாக பேசுகிற. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருக்கணும். இந்த உலகத்தில் பலங்கொண்டு திடமனதாக பயணித்தால் மாத்திரம்தான் நீங்கள் நல்ல நிலைமையில் வந்து உட்கார முடியும். நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உங்கள் கூட இருந்து கிரியை செய்வார். நீங்கள் பயந்துட்டா, நீங்கள் அவிசுவாசமாக பேசிட்டா, நீங்கள் ஐயோ முடியாது, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு நீங்கள் வேறு ஸ்தானம் வர முடியாது. வாயை திறந்து பேசணும். நீ பலங்கொண்டு, என் கூட கர்த்தர் இருக்கிறார், இந்த காரியத்தை கர்த்தர் மாற்றுவார், அப்படி பேசணும். அதைத்தான் தாவீது பயன்படுத்துகிறான். எப்பொழுதுமே விசுவாச வார்த்தைகளை பேசுகிறான். அவன் அந்த தைரியமாக பேசுறதுக்கு காரணம் என்ன? அதுதான் அவனுக்கு தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீ அடிக்கடி திகைச்சு போகிற, சோர்ந்து போகிற, கண்ணீர் வடிக்கிற, அவ்வளோதான், இது போதும் அப்படி சொல்கிற, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் மாற்றி போடணும். அதெல்லாம் மாற்றி போட்டால் தான் அற்புதம் நடக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். லாசரு மரித்து போயிட்டான், 4 நாள் கழித்து வராரு. அந்த மார்த்தால் வந்து புலம்புறாங்க, அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிச்சிங்க, இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாதுல்ல. ஒன்று சொல்கிறாரு, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய். ஏன் விசுவாச வார்த்தைகளே பேசணும் சொல்கிறாங்க? மகிமை வெளிப்படும். தாவீது விசுவாசமாக பேச ஆரம்பித்தான், கல்லை எறிந்தான். விசுவாசத்தின் மகிமை என்ன நடந்துச்சு? அவன் அந்த கோலியது கீழே விழுந்தான். நீங்கள் வாயை திறந்து இப்போ உங்கள் வாயில் சொல்கிறீங்க தெரியுமா, இது அவ்வளோதான், முடியாது, மறித்து விடும், இந்த வியாதி குணமாக்க முடியாது, இது படிக்க மாட்டான் அந்த பிள்ளை, அவ்வளோதான், இதே பேசுகிறத நிறுத்திட்டு என் வீடு கட்டி முடிக்க முடியாது, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்காது, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ரசிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த காரியத்தில் நீங்கள் கீழே சோர்ந்து போய் உட்காந்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் யோசுவா கர்த்தர் சொன்னேன், பலன் கொண்டு திட, இந்த பலன் வரணும். ஆனால் பெருசாக பேசுகிறீங்க. நான் ஆவியில் நிரம்பினேன் தெரியுமா, சின்ன வயசுலேருந்து அந்நிய பாஷை பேசுகிறேன். கர்த்தர் எனக்கு சில கிருபைகள்லாம் கொடுத்துருக்கிறார். ஆனால் நிற்க உனக்கு பலன் கொடுக்கலையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த பலன் வேணும். பலன் கொண்டு இருக்கணும், புத்திமானாக நடக்கணும், நம்ம சோர்ந்துடக்கூடாது, நம்ம தைரியமாக இருக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிக்கலுக்கு இருக்கும் பொழுது எல்லாம் அந்த அமலேக்கர் எல்லோரும் வந்து எல்லாரையும் சிறை பிடித்து கொண்டு போயிட்டான். இவங்க ஒரு இடம் யுத்தம் போயிட்டு வராங்க, யாருமே இல்லை, எரிக்கப்பட்டு இருக்கு, திகைச்சாங்க. தன் பலன் போகிற வரைக்கும் அழுதாங்க. தாவீது அழுந்தான். ஆனால் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்கள் நீ சோர்ந்து போய் உக்காந்துருக்கிறதெல்லாம் விட்டு எழுந்துரு, திடப்படு, உன்னால் முடியும். உன் பிஸ்னஸ், உன்னுடைய தொழில், உன் வியாபாரத்தை
தூக்கி நிறுத்த உங்களால் முடியும். இல்லை முடிஞ்சிருச்சு, அதுக்காக போயிட்டு தற்கொலை பண்ணுறதோ விஷம் குடித்து சாவுறதோ. இன்றைக்கி புறஜாதி மக்களுக்கு இந்த வார்த்தையின் வல்லமை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் மறித்து போய் விடுகிறான். ஆனால் நீ அப்படி செஞ்சிடக்கூடாது இல்லவா? உனக்காக கர்த்தர் இன்று பேசுகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், தூக்கி நிறுத்துகிறார், உங்களை தூக்கி நிறுத்தி ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க. நீங்கள் இரவும் பகலும் தியானமாக இருந்து பாருங்கள். அவர் வசனத்தை கைக்கொள்ளுங்க. நீங்கள் அமைதியாக நில்லுங்க. நீங்கள் நிற்கும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. விசுவாசத்தின் ஆப்ரேட் தான். அதனால தான் யோர்தான் நதி பின்னிட்டு போனால் ஆசாரியர்கள் கால் பட்டது. மோசே காலத்துக்கு யோசுவா காலத்துக்கு வித்தியாசம் உண்டு. யோசுவா காலத்தில், அதாவது மோசே காலத்தில் நிற்கிற இடம் அற்புதம் நடக்குது வேறு இடம். ஆனால் யோசுவா காலத்தில் யோர்தான் நதியில் ஊழியக்காரன் கால் பட்டது, ஆசாரியர் திறந்தது. விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பித்தார்கள், விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பித்தார்கள். நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த சத்துரு மந்திரம், எந்த அசுத்தாவி, பொல்லாத மனிதர்கள் உங்களை அழிக்கவும் தடை பண்ணவும் நினச்சா அது நடக்காமல் போகணுன்னா ஒரே வழி, நீங்கள் விசுவாசத்தில் பயிற்சி பெறுங்க, விசுவாசத்தில் செயல்படுங்க. சோர்ந்து போயிடாதீங்க, தைரியமாக பலம் கொண்டு எழுவுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாமா? தேவன் உங்களுக்கு பலத்த ஒரு விடுதலை கொடுப்பார், ஒரு அதிசயம் நடக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் யார் வியாதியோடு இருக்கிறாங்களோ அவங்க வியாதியின் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். இல்லைன்னா உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில் சிறைப்பட்டு நஷ்டத்தில் இருக்குமானா கர்த்தர் அதை விடுதலை கொடுப்பார். அற்புதம் நடக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியங்கள், அது மாத்திரமல்ல, வீடு கட்ட முடியாது, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நீங்கள் ஒன்று அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. மூணாவது, பலங்கொண்டு திடமனதாய் விசுவாசத்தோடு பயிற்சி செய்யணும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில், இந்த நேரத்தில் உங்களுடைய வல்லமை இறங்கி வருகிறதுக்காக சோத்திரம். இந்த வாக்குத்தத்த செய்தி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னீர். என் அன்பு கடவுளை, ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை இவங்களுக்கு நீங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. இன்றைக்கி திகைத்து போய் நிற்கிறாங்க. நல்லா ஜெபிக்கிற குடும்பம், ஆண்டவரை நம்புகிற குடும்பம், கர்த்தருக்காக வைராக்கியமாக அந்நிய பாஷைகள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனாலும் கர்த்தாவே, அவங்களுக்கு செய்யப்பட்ட கிரியைகள், அவங்க கால் அப்படியே வீக்க நிலையில், சீவு பிதக்கப்பட்ட நிலையில், ஒரு கால், வலது காலில் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. அதே அந்த வலது கால் முழுவதும் இருக்கிற வெடிப்புகள், புண்ணு, நாற்றங்கள், தோல் ப்ராப்ளங்கள், இயேசு நாமத்தில் இப்பொழுதே கர்த்தர் அதை சுகமாக்குறார், சுகமாக்குறார், சுகமாக்குறார். ஒரு வல்லமை வெளிப்படுது, வல்லமை வெளிப்படுது. உனக்கு விரோதமாக ஒரு பொம்மை செய்து ஆணி அடித்து செய்யப்பட்டது எல்லாம் இப்பொழுது ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால், அன்னைக்கு சர்பத்தை ஜெயித்த ஆட்டுக்குட்டி இரத்தம், அன்னைக்கு மந்திரவாதிகளை அழித்து போட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அந்த இயேசு என்ற நாமத்தினால் இப்பொழுதே மந்திர கட்டுனால் கட்டப்பட்டு நிற்க முடியாமல் அழுது வேதனைப்படுகிற ஒவ்வொருவரை விட்டு அந்த ஆவிகள் புறப்படட்டும். அதனுடைய வல்லமைகள், அதனுடைய கிரியைகள், அதனுடைய உடைமைகள், அதனுடைய உணவுகளை இப்பொழுது எடுத்து கொண்டு அந்த உடம்பை விட்டு விலகு சொல்றேன். இயேசு நாமத்தில் விலகு, இயேசு ரத்தத்தில் விலகு, இயேசு ரத்தத்தில் விலகுவதாக, 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 விலகு. குறி சொல்லுகிற கிரியைகள், குறி சொல்லுகிற ஆவிகள் எல்லாம் விலகிப்போ. இறந்து போன ஆவி, சிறு வயதில் மரித்து போன கிரியைகள், பின்தொடர்ந்து ஸ்கின்னை, தோள்களை அழித்து கொண்டிருக்கிற ஆவி, தடைகளை வைத்திருக்கிற ஆவி, தினமும் அழுக வைக்கிற ஆவிகள் இப்பொழுது இயேசு நாமத்தில் விலகு. ஒவ்வொருவரை விட்டு திகைத்து இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒவ்வொருவருக்கு கடவுளாகி கர்த்தர் பலப்படுத்தும். பலன் கொள்ள வைங்கப்பா, பலன் கொள்ள வைங்கப்பா.
விடுதலை நடக்கட்டும். இப்பொழுது கர்ப்பத்தின் தடைகள் உடைக்கப்படட்டும். குழந்தை பெற்றெடுக்க முடியாமல் இருக்கிற யூட்ரஸில் இருக்கிற நீர்க்கட்டிகள், எல்லா விதமான போராட்டங்கள் ஓவரியஸில் இருக்கிறது, எல்லா விதமான முட்டை வளர்ச்சி இல்லாதது, எல்லா சோதரிக்கிற முட்டை வளர்ந்தது வெடிக்காமல் இருக்கிறது, எல்லாம் இயேசுவே ஒரு அற்புதம் நடக்கட்டும். சிறுநீரகங்கள்லாம் குணமாகட்டும். உடல் கத்தவி குடல்கள் எல்லாம் சுகமாகட்டும். தலை நரம்பு இயேசு நாமத்தில் சுகமடைவதாக. அதே போல் வேலை கிடைக்காமல் வெளி தேசத்தில் வேலை இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் சொல்கிறது, இந்த மாதம் உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போவார்கள். போகிறத நீ பார்ப்ப. நீ நல்ல ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை வந்து வைப்பார். இயேசுவின் நாமத்தினால நீ குழந்தை பெற்றெடுக்காதபடி, குழந்தையை அபகரிக்கணும், குழந்தையை அழிக்கணும்னு நினைக்கிற, ரத்தத்தை குடிக்கிற எல்லா பழைய வழிபாடுகள் ஒன்றும் தொடாதபடி இயேசு ரத்தத்தில் வைக்கிறப்பா, ரத்தத்தில் வைக்கிறப்பா. வேலை தடைகள் மாறட்டும் ராஜா, தொழில் தடைகள்லாம் மாறட்டும், படிப்பு தடைகள் மாறட்டும். இன்னும் வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் விடுதலை பண்ணி ஆசீர்வதிப்பா, ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு சோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எதை குறித்து கலங்கிறாதீங்க. பலம் கொண்டு திடமானதாக இருங்க. இந்த மாதத்தில் ஒன்றும் எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாம் விழுந்து போகும். புது வழிகளை திறக்கிறத பார்ப்பீங்க. புதிய ஆசீர்வாதங்கள் உண்டு பண்ணும். பல வருடமாக இருந்த தடை உடைக்கப்பட்டதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷித்த வண்ணமாக உங்களுக்காக ஜெபிக்கணும் விரும்பினா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப விண்ணப்பத்தை அனுப்புங்க. கண்டிப்பாக ஜெபிப்போம். மறந்துடக்கூடாது. இந்த மாதத்தில் நீங்கள் மறந்து வீட்டில் உட்காரக்கூடாது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு 6ஆம் தேதி 4 மணிக்கு விடுதலை அபிஷேக கூட்டத்தில் நீங்கள் வரணும். உங்களை நான் பார்த்து உங்களை தேவ ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தில் உங்களை ஆசீர்வதிக்கவும் விடுவிக்கவும் நாங்கள் குழுவாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமும் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்.